இல்லாதவன் மூளை, வேலை இல்லாதவன் மூளை. வேலை இல்லாதவன் மூளை என்று ஏன் சொல்ற அவசாது? வேலையை கொடுக்கறது அந்த மூளைதான். அப்படி சொல்றாளா? நல்ல பாட்டு எடுங்களேன் கேட்டா. வேலை இல்லாதவன் மூளை. இந்த வேலை செய்யறத மூளை வேலை செய்யுதுன்னு சொல்றாளா, இல்ல மூளைதான் அவனை வேலை செய்ய விக்குது என்று சொல்றாளா? வேலை இல்லாதவன் மூளை. செய்தான் செயற்படும் ஆலை. ஆலை என்றா ஃபேக்டரி. ஆலை என்று சொல்றேன். பெரியொரு தொழிற்சாலை. பெரியொரு தொழிற்சாலை. வேலை இல்லாதவன் மூளை, செய்தான் செயற்படும் ஆலை. இங்க அவன் வேலை செய்யணும் பங்காளா, அவன் மூளை வேலை செய்யணும் பங்காளா? தொழிற்படும் ஆலை. வேலை செய்கிறவன் அவனை தான் சுட்டி காட்டுறாங்க. வேலை இல்லாதவன் மூளை. அப்படி என்றா ஒருத்தன் வேலை செய்யறான், சரியா? அவனோட மூளை வேலை செய்யுது இல்லை. மூளை வேலை செய்யற வேலை எது? மூளை எந்த வேலையை செய்யணும்? மூளைக்குரிய வேலை என்ன? மூளை செய்ய வேண்டிய வேலை என்ன, அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? ரெண்டு விஷயம் இருக்கு. அவன் செய்யற வேலை ஒன்று இருக்கு, அவனோட மூளை வேலை செய்யற ஒரு வேலையும் இருக்க இல்லையா? வேலை இல்லாதவன் மூளை. வேலை இல்லாதவன் மூளை, செய்தான் செயற்படும் ஆலை. அப்படி என்ன அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கணும் இல்லையா? அப்படி அவன் என்று சொல்லி அந்த வேலை செய்கிற அந்த வேலையே எது செய்யும்? இப்ப எது செஞ்சுக்கிட்டு இருக்கும்? மூளைதான் செய்யும் இல்லையா? அப்படி மூளை வேலை செய்யாட்டி மூளை செய்கிற வேலை என்ன? கொள்ளையா பிரிச்சு மேய்ஞ்சி அப்படி பேசுவோமா, இல்ல எல்லாம் சுருக்கி கொண்டாந்து நிப்பாட்டுவோமா? ஒரு உணர்வு இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தி தர பொறுப்பு உங்களோட மூளைக்கு தயாரிச்சு. ஒரு உணர்வு ஒன்று இருக்கன்னு உங்களுக்கு உணர்த்தி தருதுவா, நீங்க நான் என்று உணர்றீங்கவா, இத உங்களுக்கு உணர்த்தி தர பொறுப்பு எதுக்கு இருக்கு? பௌதீகத்தில உங்களோட மூளைக்கு தயாரிச்சு. அந்த மூளை இப்ப என்ன செய்யணும்? அப்ப அந்த வேலையை செய்யணும். இப்ப நீ ஏற்கனவே வேற ஒரு விஷயம் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? என்ன வெளியே போற வேலை, கடைக்கு போற வேலை, ஆபீஸுக்கு போற வேலை, மார்க்கெட்டுக்கு போற வேலை இல்லையா? ஆடி ஓடி அலுப்படைகிற வேலையை தானே நாம ஏற்கனவே நினைச்சிருந்தா அந்த வேலையை தான். அந்த வேலை செய்யற அந்த மூளைக்கு யார் இருக்கா? அவன் தொழிற்சாலை கட்டி வச்சிருக்கான். அவனோட தொழிற்சாலை இப்ப அந்த மூளையில இருக்கும். இப்ப அவன் அப்ப அப்படி வேலை செய்யாம, இப்ப நான் சொன்ன முறைக்கு அந்த மூளை வேலை செய்ய மாட்டா. அந்த உணர்வு உங்களுக்கு உணர்ச்சி சாரத்துக்கு அந்த மூளை உதவியா இருந்தா மூளை என்ன செய்யுது? அதுக்குரிய வேலையை செய்யுது. அப்ப மூளை வந்த காரணம் என்ன?
மூலம் முடுக்கு என்னவங்க கீழே வச்சு போய் கிடக்கிறதையெல்லாம் தேடி ஓ, எனக்கண்டி சொல்லி வச்சுக்கிறதுக்கா? இல்ல இல்ல, இந்த நானன்றி சொல்லி இருக்கிற உணர்வை நீதான் நிறுவனத்தை தாரதுக்கா? ம். நான் நன்றிக்கிற உணர்வை நீ நான் நன்றி உணர்ந்து தாருது. அந்த மூளை இன்றைக்கு அதை செஞ்சிச்சா? ம். செய்யலி. அப்ப இன்றைக்கு அந்த மூளையில யார் இருந்திருக்கா? சைத்தான் தொழில்பற்றியான். அவன் ஃபேக்டரிய வச்சு அவன் நடத்திருக்கான் இல்லையா? ம். வேலை இல்லாதவன் மூளை செய்தான் செயற்படும் ஆளை. செய்தான் செயற்படுற ஆளை எங்க இருக்கி? அவன்ல இருக்க, மூளையில இருக்கா? வேலை இல்லாதவன் மூளை இருக்குவா? நீங்க உங்களோட மூளைக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தா நீங்க வேலை செய்யறீங்களா, மூளை வேலை செய்யுதா? மூளைதான் வேலை செய்யுதுனே. மூளை வேலை செய்யறத நீங்க வேலை செய்யறது. நீங்க வேலை செய்யறதும் இப்ப அந்த மூளை வேலை செய்யறதும் ரெண்டா மாறுமா? இல்ல, தனிய மூளைய உண்ட பாட்டுல நீ போய் உண்ட வேலையை பாருன்னு போட்டு நான் இந்த பாட்டுல வேலை செய்யலாமா? இல்ல, செஞ்சா எப்படி இருக்குமெண்டா, அதுல பாட்டுல அது என்ன செய்யுமெண்டா, என்னென்னத்தையெல்லாம் பதிவா கொடுத்தோமோ அதையெல்லாம் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அதுல பாட்டுல. நாம இங்க என்ன செய்வோம்டா, நம்மட கை கால் நம்மட உடலை வச்சுக்கிட்டு நாம இங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போமா இல்லையா? அந்த வேலை செஞ்சுட்டு இல்லையா? அப்ப நாம என்ன செய்யல? வேலை இல்லாதவன். நான் வேலை செய்யலை. இப்ப சும்மா ஒரு ஆள் நல்ல கடினமா வேலை செய்யறாரு, நல்ல கடினமா வேலை செய்யறாரு. அவர் கடினமா வேலை செய்யற அந்த வேலையோட அந்த மூளை சம்பந்தப்படுகிறதா? உடலால செய்யறாரு, நல்லா உடலால செய்யற ஒரு வேலை என்று செய்யக்குள்ள அந்த மூளை அந்த வேலையோட சம்பந்தப்படுகிறதா? இல்ல மூளை ஏற்கனவே கொடுத்த பதிவுகளை எல்லாம் அதோட பாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கா? அதானே செஞ்சா. இப்ப உங்களுக்கு இப்ப காத்தாங்குடி தெரியுதா? அப்ப காத்தாங்குடி தெரிஞ்ச பதிவு ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? அந்த பதிவு இருக்கிற இடத்த போய் அந்த பதிவை உங்களுக்கு எடுத்து காட்டுற பொறுப்பு எதுக்கு இருக்கி? மூளைக்கு அது இருக்கிறதுக்கு மூளைக்கு முதல் என்ன செய்யணும்? மூளைகிட்ட உணர்வு இருக்கணும். மூளைகிட்ட என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்தா அந்த உணர்வு என்ன செய்யும்டா, நீங்க எங்க கொண்டு போய் அந்த பதிவை வச்சிருக்கிறீங்களோ அங்க போய் என்ன செய்யும்? அந்த பதிவு எடுக்கும். அந்த பதிவு கிட்ட போய் நீங்க கம்ப்யூட்டர்ல மவுஸை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோல்டருக்கு போய் நின்று அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி ஒரு படம் பார்ப்பீங்களா இல்லையா? ஒரு போட்டோ பார்ப்பீங்களா இல்லையா? சும்மா அது மாதிரி கற்பனை பண்ணிக்கங்களேன். அப்படி போய் என்ன செய்யும் அது? அப்ப நான் இங்க கிடந்துக்கிட்டு இவரு உடலை வரிச்சு வேலை செய்யறாரு, அது என்ன செய்யுது? என்னென்ன எல்லாம் இருக்கு அதையெல்லாம் எடுத்துருது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அதுல பாட்டுல அதைத்தான் அலையும் உள்ளமங்கிறேன். இப்ப மூளை அலையுது என்று சொல்றேன்ல, ஒரு உள்ளம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது என்ன செய்யுது? இப்ப அதுல இருக்கிற பதிவுகளை எல்லாம் எடுத்து 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 பார்த்தா அது என்ன செய்யுது? ஒரு இடத்த நிலை பெறாம வேலை செஞ்சது அது அலையுது. இவர் இங்க கொல்லி கொத்துறாரு, இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை இவர் உடம்பால வருத்தி செஞ்சிட்டு இருக்க கூட அங்க அது என்ன செய்யுது? அது அதுல தரவா கொடுத்துட்டே அதுல செலவுல அது அதுல பாட்டில அது என்ன செய்யுது? இது வேலை செய்யுதா? இது இப்ப மூளை வேலை செய்யற வேலை அது இல்ல. மூளைக்கு தந்த வேலை என்னன்றத என்ன செய்யல இவரு அந்த அந்த மூளைக்கு கொடுக்கல. மூளை இருக்கிற என்னத்துக்கு?
எனக்கு மூளை தந்திரிக்கா என்னத்துக்கு, மூளை இருக்கு என்னத்துக்குங்கிற அந்த அதை விளங்கினாரானா என்ன செய்வாரு, அந்த மூளைக்குரிய வேலையை கொடுப்பார். விளங்காயத்துல அதாவது பாட்டுல என்ன செய்யுது, அவன் பயன்படுத்தி செய்தான் செயல்படும் ஆலை. அது என்ன அந்த ஆலை என்ற என்ன பெற்று அதுக்குள்ள அவன் என்ன செயல்படும் அவன் செயல்படுறான். செய்தான் செயல்படும் ஆலை என்ற அந்த மூளை அவனுடைய பெக்டரி. அதுக்குள்ள அவன் என்ன செய்யறான், அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கானா, செயற்பட்டு இருக்கானா. அவன் என்ன செயற்படுத்துறான் இப்ப விளங்குதா, என்ன செயற்படுத்தலாம்? விளங்குதா முகமது கனிக்கு விளங்குதா, கொஞ்சம் அப்பதே மாதிரியா தஸ்கீருக்கு விளங்குதா, வருது இப்ப வருது ஹமிங்கோட வருது. அப்ப இப்ப என்னடா அவன் செய்தான் செயல்படும் ஆலை எங்க எதை, மூளை. அப்ப செய்தான் மூளைக்குள்ள இல்லாட்டி மூளையா இருந்துக்கிட்டு அவன் செயற்படுறான்னு தானே சொல்றாங்க. செய்தான் செயற்படும் ஆலை, வேலை இல்லாதவன் மூளை, செய்தான் செயல்படும் ஆலை. அப்ப செயல்படுறான் அதுக்குள்ள. அதுக்குள்ள அவன் இருந்துக்கிட்டு என்ன செயற்பாடு செய்யறான்டா, இல்ல என்ன உங்களோட உணர, உங்களோட நிலைய உணர்த்தி தர, உங்களை உணர்த்தி தர, உங்களோட நிலையை அறியறதுக்கு விடாம அதுல என்னென்ன எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் என்ன பாரு அண்ணா, காத்தாங்குடியில் ஒரு காணிவேல் நடக்குதுன்னு ஒரு நிலை வருதா, இப்படி செயற்படுறான். புரிபடுதா சேச்சா, ராஜாக்கு விளங்குதில்லை பேசுறது, விளங்குதில்லை வருவதே இல்லையா, விளங்குதில்லை என்றது விளங்கிட்டு அது போதும். அப்ப ஈனைக்கு செய்தா இருந்துக்கிட்டு அவன் ஒரு செயற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அது வேலை இல்லாதவன் என்றா அவன் அந்த வேலை இல்லாதவன் என்று ஒருத்தனை வேறையா காட்டுறாளா இல்லையா, வேலை இல்லாதவன் என்று அவன் என்ன செய்யறான்டா, அவனை உணர்றதுக்கு அவன் நிலை அறியறதுக்கு அவன் செயற்படணும். அவன் அந்த வேலை செய்யறான் இல்லை, இதுதான் அதுல உள்ள நுட்பம். அவனை உணர்ற வேலை அவன் செய்யறான் இல்லை, அவனை உணர்றது அவன் நிலையை அறிகிற வேலை அவன் செய்யணுமா இல்லையா, அவன் இருக்கானா இல்லையா, அவன் மூளையா, அவன் உடலா, அவன் தானே உணர்வு. அப்ப உணர்வு மூளையிலையும் உடல்லையும் கட்டுண்டிருக்கா இல்ல. அப்ப அவன் வேலை செய்யணுமா இல்லையா, அவன் என்ன வேலை செய்யணும், அவனை உணர்றதுக்கு அவன் நிலையை அறியறதுக்கு அதை பயன்படுத்தணுமா இல்லையா, அந்த ஊடகத்தை பயன்படுத்தும், அந்த மூளையை பயன்படுத்தும். அது பயன்படுறதுக்கு தானே செஞ்ச மூளைன்னு ஒன்று வந்திருக்கோ இல்லையா. அப்படி பயன்பட்டா அவன் உணர்றதுக்கும் அவன் நிலையை அறியறதுக்கும் வந்துட்டான்டா, இனி மூளை தேவையா, ஊடகம் தேவையா, தேவையில்லை. அப்ப ஊடகத்தை எடுத்த என்னத்துக்கண்டா அந்த ஊடகத்தை வச்சு அவன் வேலையை பார்த்துக்கிறதுக்கு, அவன் வேலை செய்யறதுக்கு. அப்ப அவன் வேலையை அவன் பார்க்காம இப்ப அந்த வேலை இல்லாம இருக்கிறதால அந்த மூளை என்ன செய்யுது, அந்த செய்தான் செயற்படுற ஆலையாக மாறுதா இல்லையா, மாறி இருக்கா இல்லையா. இப்ப அந்த மூளையை வச்சுக்கிட்டு இப்ப யாரு ஆட்சி செய்யறா, இதத்தான் உஸ்தாத் அந்த பாட்டுல சொல்றாங்க, உனக்கு உதவியாக தந்த, உனக்கு உதவியா தந்த, உன்னை உணர்வதுக்கு உன்னிலே அறியறதுக்கு தானே உதவியாக தந்த அந்த ஊடகத்தை அவன் யாரு செய்தான் பயன்படுத்தி உன்னெதிரி பயன்படுத்தி உள்ள நோயில உன்னை மாட்ட என்ன அது உள்ள நோய் என்றா
எந்நேரமும் என்ன தவிர, என்ன உணர்றத தவிர, எந்த நிலையை அறிகிறத தவிர நான் எல்லாத்தையும் உணர்றேன், எல்லாத்தையும் நினைக்கிறேன். இதுதான் உளநோய். இது உளநோய். எனக்கு சும்மா இருக்கல, இங்க இருக்கக்குள்ள நான் டக்குனு பதிலை நினைப்பேன், அப்படி இருக்கக்குள்ள மர கொழும்பை நினைப்பேன், மர அப்படி இருக்கக்குள்ள காத்தாங்குடியை நினைப்பேன், மர அப்படி இருக்கக்குள்ள பஜாரை நினைப்பேன், அப்படி இருக்கக்குள்ள மார்க்கெட்டை நினைப்பேன். இப்ப நான் எந்த மூளையை செயற்படுத்துறேன்னா இல்ல, நான் அப்படியே சம்பந்தம் இல்லாம இருக்கேன். இந்த மூளை இன்னொருத்தன் செயற்படுத்துறானா? இன்னொருத்தன் செயற்படுத்துற மாதிரி புரிவடைதலுக்குள்ள இருக்கிற ரகசியம், இந்த நுட்பம் சொல்றாங்க. செய்தான் செயற்படும் ஆலயங்க, செய்தான் செயற்படும் ஆலயம். அவன் என்ன செய்யறானா? அப்ப அது உதவிய தந்த ஊடகத்தை அவன் பயன்படுத்துறான். அவன் பயன்படுத்தி இவர் என்ன செய்யறான்? எந்நேரம் பார்த்தாலும் இவர் தன்னை உணர்றதுக்கோ தண்ட நிலையை அறியறதுக்கோ முயற்சி எடுக்க மாட்டாரு, எடுக்கிற இடத்துக்கும் வரமாட்டாரு, எடுக்கிற நிலையும் இவர்கிட்ட இல்ல. ஆனா அவரோட மூளை வேலை செஞ்சிட்டு இருக்கு. யாரு அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கா? யாரு செயற்பட்டு இருக்கா? ஃபேக்டரி கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஃபேக்டரி ஒண்ணு கட்டி வச்சிருக்கான். இப்ப இன்றைக்கு நாம நம்மளோட மூளை அவன் செயற்படுற ஆலையா இருந்துச்சா, என்ன நான் உணர்றதுக்கு உதவியா அந்த ஊடகத்தை நான் எடுத்தனா என்று கேட்டா, அப்ப எனக்கு இந்த ஊடகத்தை எடுத்து கேளாம இருக்கி, கடினமா இருக்கி, கஷ்டமா இருக்கின்றா, நான் என்ன செய்யணும்? எடுக்கிறதுக்கு அந்த ஊடகத்தை கொண்டு என்ன உணர்றதுக்கு, அந்த ஊடகத்தை கொண்டு எந்த நிலையை அறியறதுக்கு நான் கட்டாயப்படுத்தணுமா இல்லையா? கட்டாயப்படுத்தணும். ஆனா யாரு கட்டாயப்படுத்தலாமா? அது மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. மார்க்கத்தில் அந்த நிர்பந்தம் கிடையாது. யாருமே நீ செய்யலாம், கட்டாயப்படுத்தலாம். ஆனா என்ன உணர்ற, எந்த நிலையை அறியறதுக்கு தடையா இருக்கிற அந்த ஹக்கை உணராத அந்த கடின குணத்தை, என்ன அந்த கடின குணம்? என்ன பார்த்தாலும் என்ற மூளை என்ன செய்யுது? அவன் செயற்படுறதால ஒரு நிலையில நான் இருக்கிற அந்த நிலையிலேயே நிக்கவே இல்லை, அலையுது. அப்படி என்ன ஏன் அலையுது? அவருடைய கண்ட்ரோல் இருக்காது, கண்ட்ரோல் இல்லை, அது வேலை செய்யுது. நாம் அதுக்காக மூளை வேலை செய்யாதவன் சொல்லல செல்லவா? அவன் தங்கடி சொல்ற, எனக்கா எந்த மூளையா என்ன தரமா வேலை செய்ய தெரியுமா? மர நாம இன்னும் கைக்கலாமா? ஒரு மணி நேரம் புத்தி இல்லாதவன் சொல்லலாம். புத்தி இல்லாதவன், புத்தி உள்ளவனுக்கு புவி உலகம் மாய்கையாம். அப்ப அந்த மாய்கை விவரம் புரியாச்சுல புவி உலகோட சம்பந்தப்பட்டு என்ன நான் புத்தியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் யாரு? செய்தான் செயற்படுற அந்த மூளையோட இருக்கிறவன். அவனுக்கு என்ன அது சம்பந்தப்பட்ட சிந்தனையும், அது சம்பந்தப்பட்ட அந்த அலைகிற நிலையும், அது சம்பந்தப்பட்ட நினைவும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிந்திக்கிறது தான் இந்த மூளையை கொண்டு அவனுக்கிட்ட நடக்குதே அல்லாமல், அவன் தன்னை உணர்றதும் தண்ட நிலையை அறியறதுக்கும் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த மூளையை கொண்டு அவன் உணர்ற இடத்துக்கு வருவானா? வாரானா? இல்ல, வரல. அப்ப அது பாவிச்ச மூளையா பாவிக்காத மூளையா? பாவிக்காத மூளை. அப்படியே புதுசாவே பெக்கி நுடைக்காம. அப்ப செய்தான் என்ன செய்யறான்? சும்மா கிடக்குத்தானே, நாம பாவிப்போமே. அவன் செயற்படுறான், அது ஆளையா மாத்திட்டான். அவன் ஃபேக்டரி ஆக்கி விட்டான். ஆக்கினோன்னு இப்ப அவரு என்னமோ நான் இந்த உலகத்தில நான் செய்யற வேலைய யாருமே செய்யல என்று சொல்லி என்ன மார்பு தட்டி பேசுறாரு.
அதே உஸ்தாத் எப்படி சொல்றா தெரியுமா? ஆ, மன்னர் போல் பகல் வேஷம் அஞ்சா. போட்டாயே. இல்ல, பாராளும் மன்னர் போல். ஓ, பகல் வேஷம் போட்டான். பாராளும் மன்னர் போல் பகல் வேஷம் போட்டாயே, பரிதாப முடிவேதடா. ம். பாராளும் மன்னன் போல் பகல் வேஷம் போட்டாயே, பரிதாபம். என்னது பரிதாப முடிவு? அவர் அந்த உணர்ந்து இல்லாம இருக்கிறது. அவரு அந்த செய்தாண்ட புடியில இருக்காருங்கிறத உணர்ந்து கொள்ளாம இருக்கிறது. பரிதாப முடிவு என்ன? உடலை நம்பி உடலுக்காக வாழ்ந்து உடலை நிஜம் பண்ணி அந்த நரகத்தில போய் அந்த வீழ்றது பரிதாப முடிவு. பரிதாப முடிவு. இனி அவருக்கு இனி அடுத்தடுத்தெல்லாம் என்ன செய்வாருண்டா, அவர் என்ன தேவை உணர்ந்து அந்த உடலை வச்சிருந்தாரோ அந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொன்றையும் என்ன செய்யும்? அந்த உணர்வு போய் அது ஒவ்வொன்றாரையும் பற்றி பிடிக்கும். ஏன்னா அவர் அதை காட்டித்தான் அந்த உணர்வை பழக்கினாரு. அந்த பழக்க வழக்கம் தான் இப்ப அந்த உணர்வு கிட்ட இருக்கி. அது என்ன செய்யும் போய் அவரு அந்த அலைகிற அந்த வெள்ளாட்டுக்கு விற்கிற சாப்பாடை குடிச்சாரா? உள்ளம் என்பது வெள்ளாடு, அதை உறுதியாக கட்டி அவரு தன்னை சாப்பாடை குடிச்சாரா? தன்னை உணர வச்சாரா? தண்ட நிலையை அறிய குடிச்சாரா? தண்ட நிலையில இருப்பெடுக்கிறதுக்கு அதை கொடுத்து இருந்தாரா? இல்ல. அப்படி பழக்காட்டி அப்படி இருக்காட்டி அது எப்படி இப்ப அவரை உணரும், அவரை எடுக்கும்? இப்ப செய்தாண்ட நோக்கம் என்ன? நீ உணரக்கூடாது. இல்லாட்டி நாம ஆரம்ப பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்கிட்ட போகக்கூடாது. அந்த வழியை தடை செய்வேன். அப்ப இன்றைக்கு செய்தான் செயற்படுற ஆலையாக இருந்து அந்த மூளையை வச்சு இன்றைக்கு பூரணமா நம்மள தடை செஞ்சிருக்கானா இல்லையா? செஞ்சிருக்கான்பா. நாளைக்கும் நம்மள தடை செய்வானா இல்லையா? நாளைக்கு அவனை தடை செய்யாம ஆக்குறதுக்கு நாம என்ன வேலை வச்சிருக்கோம்? நம்மளாலாம் இந்த காலம் போகுதுன்னா அவன் தடை செய்யறத என்ன செய்யலாம்? அந்த அந்த குணத்தை இல்ல எடுக்க இல்லாம இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இப்ப நாம அந்த குணத்தை களைஞ்சு வேரோட அறுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்? அந்த கல்விக்குள்ள பூரணமாகும், கல்விக்குள்ள போகும். எந்நேரமும் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள நம்மட உணர்வை அறிவை கொண்டு போனோம்டா. இப்ப மூளை வேலை செய்யும்பா. என்ன இப்பதான் மூளை வேலை செய்யும். இப்ப வேலை உள்ளவன் அவன் வேலைக்காரன். அவன் தான் வேலைக்காரன். இப்ப யார வேலை செய்யறதுக்குரியவன்? தண்ட வேலை. தண்ட வேலை. அந்த இடத்தை நாம இருக்கமா வந்துட்டோமா? இல்ல வந்துட்டேன் இருக்கமென்று ஒரு எண்ணத்தை ஊட்டி திரும்பியும் அவன்தான் செயற்பட்டு இருக்கானா? அவன்தான் செயற்பட்டு இருக்கான். செய்யப்படுறான். அப்ப லேசான வேலையில நம்மள குரு இருக்காரே ஒஸ்தாது MS அப்துல்லா பயில்வான், அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். நான் இந்த உலகத்துக்கே பயில்வான் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்தேன், ரெஸ்லிங் பண்ணினேன், பயிற்சி எடுத்தேன், உடம்ப ஃபிட் ஆக்கினேன். ஆனா அல்லாஹ் என்ன இந்த ஷைத்தான போராடி வெல்ற அளவுக்கு என்ன பயில்வானா ஆக்கினான். இந்த பயில்வானுங்கிறத ஐனைக்கு கொண்டு போய் கொடுத்து அதுக்கு ஒப்பிட்டு காட்டி அவங்க பேசியிருக்காளண்டா. அவனை எவ்வளவு பாடுபடுத்திருப்பான். நாம என்ன சிம்பிள் சைச்சா. நாம எல்லாம் அப்படி கணத்தில என்ன செய்வான்? கட்டி தட்டி தூக்கிட்டு போட்டு அவனோட பாட்டுல போவான்.
சும்மா ஒரு கணம் இப்படி தன்னை இருக்கக்குள்ள நான் ஒரு மெசேஜ் ஒன்று வரும், இல்லாட்டி ஒரு ஞாபகம் வரும், டக்கு டாட்டா காடி போட ஒளிம்பிட்டு விடுவோம். கல்வியாச்சு, கரை சேர்வையாச்சு, தௌஹீதாச்சு, கொள்கையாச்சு. அது கிடக்கட்ட ஒரு பக்கத்துல ஓடுவோமா இல்லையா? நாமளா ஓடுறோம், நம்மள ஓட வைக்கலாம், ஓட வைக்க. இப்ப காண்போனுங்கிற நிலையில நிலைக்கிற சும்மாண்டா நினைக்கிறீங்க? அவன் ஒந்து கொள்ளணும்டா என்ன அர்த்தம்? நான் என்ன விரும்பணும், நீங்க உங்களை விரும்பணும். அப்ப நீங்க உங்களை விரும்பினா என்ன வேலை செய்வீங்க? எந்த வேலை? இப்ப என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அவன்ட வேலை. அவன்ட வேலையை செஞ்சுக்கிட்டு நான் என்ன விரும்புறேன், நான் இந்த வேலை செய்யறேன்டா ஒந்து கொள்றேன் இல்ல வருமா? இடைவிடக்கூடாதான் என்னையா தண்ட வேலை பாக்குறது. அந்த நபிலான வணக்கத்தை கொண்டு என்னையா இடைவிடாம. அப்ப கொஞ்சம் இப்படி சாப்பிடுறது, கொஞ்சம் வேலைக்கு தான் இந்த மூளையை கொஞ்சம் அவனை செயற்பட உடனுமே அல்லாமல் வர்ற என்ன செய்யணும்? சான் தைக்க முலம் சறுக்காம, முலம் தைக்க கொஞ்சம் சான் சறுக்கினா என்ன செய்யலாம்? கொஞ்சம் பிடிச்சிக்கலாமா இல்லையா? வர்ற என்ன செய்யும்? அடுத்தது இப்போ என்ன இந்த உலகத்தை விட உறவுகளை விட என்ன விரும்புகின்றோன்னு காத்தாங்குடியில டீன் ரோட்ல என்ன அனசாபிஷன் இருக்கிற என்ன விரும்பியா சொல்றேன்? உங்களை விரும்புறதுக்கு ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கி? உங்களோட வேலைய உங்களுக்கு பார்க்க ஏன் விருப்பம் வருகிறது இல்லை? ஏன் அந்த அறிவு உங்களோட வேலை நினைக்க விடுவதில்லை? அப்ப தெளிவா விளங்குமா இல்லையா? எந்த இடத்துல இந்த கட்டத்துக்கு நிக்கமண்டு விளக்கத்தை வச்சு தெளிவா பிடிக்கலாமா இல்லையா? நான் யார விரும்பிட்டு இருக்கேன்? தன்னை விரும்பினா தண்ட வேலையை நாம செய்கிற உணர்வும் தண்ட வேலையை அறிகிறதும் தண்ட வேலைக்குரிய இடமும் தானே செஞ்சா நம்மட உள்ளத்தில முன்னுக்கு நிற்கும். உலகத்தையும் விட உறவுகளையும் விட இல்லையா? அதை யாருக்கும் விட்டு கொடுக்குமா? யாருக்காகவும் விடுவோமா? நான் விட மாட்டேங்க. இதை கொண்டாடி பிள்ளைகள் நடங்க எனக்கு ஒத்துழைப்பா இருக்கிறேன்டா இனி. ஏனென்றா அவளாதான் இந்த பொண்டாட்டி பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போகலாம். நான் கருணையெல்லாம் சொல்றேன், இலக்கத்தில் இல்லை. அவளை கூட்டிக்கிட்டு போகணும்ன்ற கருணை என் குடும்பத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சொல்லிட்டேன். ஏண்டா எனக்கு உயிர் சச்சாது. இந்த உறவும் துறவும் குரு ரெண்டு படுகுது. அப்ப விரும்பினாத்தானே படும். இப்ப நான் ஒரு வசனம் கொண்டு கொஞ்ச நாளைக்கு முதல் போட்டேன். என்ன முஷிரிக்கா இருக்கிற உறவினர்களா இருந்தாலும் அவளோட எப்படி நடக்கட்டாம்னு அந்த வேத வசனம் சொல்லுதா இல்லையா? அவளோட திரும்ப ஒரு போடுற பாருங்க. நான் கொள்கையில் இருக்கணும், நீங்க கொள்கையில் இருக்கணும், எனக்கு என்ன தேவை? நாம ஒரு காலம் இருக்கணும். அதை தடை செய்யறதுக்கோ அதை மறக்க வைக்கிறதுக்கோ அந்த செயற்பாடம் முன்னெடுக்காம பண்றதுக்கோ குறுக்க வந்து இருந்தா ஒசாரி என்ன செய்வாங்க? இந்த கண்ணுக்கு முன்னால நான் பார்த்திருக்கேன். கண்ணுக்கு முன்னால அவங்க செஞ்சும் காட்டிருக்க. அப்ப எனக்கிட்ட படிப்பொன்றிருக்கா இல்லையா? படிச்சு காட்டிருக்காளா இல்லையா? அப்போ உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர் தானே. அந்த ஈமான் தான் உயிர். அந்த அளவுக்கு நாம இந்த கல்வியை என்ன நான் விரும்பினாத்தான்
அந்த விரும்புற இடம் வந்தாத்தான் எந்த இடத்துக்கு நாம் வரலாம், எந்த இடம் சரிபடும். இல்லைன்னு நாம ஏகத்திலே சரிச்சு அப்படியே இடிப்போம். அதுக்கும் மருத்துவமாதான், அதுக்கும் தகமதான், அதுவும் மனிதர்கள் போய் சரிபடுற இடம் தானே. என்ன செய்யா காண்போனுங்கிற நிலைக்கு வந்து நாம அங்கால பயணிக்கிறேன்டா, அந்த மருத்துவமாக்கு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு படிக்கிறதுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு சட்டத்தை வேதம் தரவில்லை. அந்த வேதம் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? இந்த காண்போன்ல சரிபடுறேன்டா, ரகுமானுக்காக நோம்பு பிடிக்கணும், ஒத்தணும். அப்படி நோம்பு பிடிக்கிறேன்டா, என்ன நோம்பது, என்ன ரொம்ப என்னன்னா உணர்ந்துகிட்டு இருக்கணும். அப்ப ரகுமான் என்ன செய்வான், எனக்கு தெரிகிற மாதிரி வருவான். அப்ப சைத்தான் செயற்படுற ஆளையாக இந்த மூளை என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு இப்ப இந்த மூளை என்ன செய்தண்டா, அந்த பிரச்சனையை அள்ளி வச்சுக்கிட்டு செயற்படுறதும், இந்த பிரச்சனைய இந்த மாமன் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, மாமிட பிரச்சனை ஒரு பக்கம், இது சம்பந்தம் இல்லாத எவ்வளவு பேர் பிரச்சனையில அள்ளி என்ற மூளை செயற்பட்டு இருக்கா இல்லையா? இப்படி இந்த மூளையை நான் செயற்படுத்துறேனா இல்ல செய்தான் செயற்படுத்துறேனா? என்ன செய்வோம்? செயற்படட்டுமா? தொடர்ந்து அவனுக்கு கொடுத்துருவோமா? இல்ல நாம முடிவெடுக்கலாம். நமக்கு சுதந்திரம் இருக்கு, மார்க்கத்தில நிர்பந்தம் இல்லை. நானும் நிர்பந்திக்க மாட்டேன். நான் அடிக்கடி போடுற ஒரு மெசேஜ், யாரையும் நான் நிர்பந்திக்க மாட்டேன். ஆனா உறவாட்டத்தில ஒத்தாது பாட்டில மடையன் பேயன் பிச்சன் எழுதின மாதிரி உறவாட்டத்தில தெளிவா என்ன செய்வேன், புட்டு வைப்பேன். மறைச்சு பேசுறதுக்கு உறவாட்டம் இல்லை. நேர்ல வாங்க, மறைச்சு பேசுவோம், திராவி பேசுவோம், கொஞ்சம் பேசுவோம். உறவாட்டம்ங்கிறது என்ன தெரியுமா? எதை நீங்க எதிர்பார்த்து வந்த, என்னத்துக்கு வந்த அறிவு, அந்த நோக்கம் மறந்த போக்கு உங்கள்கிட்ட இருந்தா நான் புட்டு காட்டணுமா இல்லையா? அதை தொட்டு காட்டணுமா இல்லையா? அதை பிரிச்சு காட்டணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன செய்வீங்க? கொண்டு முழுமையா ஆமனும் இம்மங்கொண்ட நீங்க இன்னும் உறுதியா இம்மங்கொள்ளுவீங்க உங்களை இல்லையா? நாம இருக்கிற மாதிரி இருப்போம். இப்ப வந்து அவன் ஒன்று செய்வான், என்ன சொல்லுவான், என்ன தெரியுமா இல்லையா? ஒஸ்தாது இப்படி எல்லாம் நடந்துக்கல, இவர் என்ன புதுசா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு சொல்றானா? என்னன்னா எல்லாமே வராது. நான் ஒஸ்தாது இல்லை உங்களுக்கு. நீங்க என்ன ஒஸ்தாதுன்னு பிடிக்க மனசலைக்கும். நான் உங்களோட மாணவன், உங்களோட கூட படிச்சது, ஒரே வகுப்புல இருந்தது. ஏன் நீங்க படிக்கலன்னு கேட்கலாமா இல்லையா? நான் கூட்டாளியா? நான் கேட்கறதுக்காக இருக்கு. ஒரே வகுப்புல இருந்தாலும் படிக்க எல்லாரும். நான் இன்னும் எடுங்கன்னா யார்ட்டையும் செல்லையும் மாட்டேன், தேவையும் இல்லை. எடுத்தாலும் கொண்டு எடுக்காட்டியும் கொண்டு தூக்கி எறிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒஸ்தாதா வருதான், உங்களுக்கும் ஒஸ்தாதா வருதான். ஒரே வசனம் பண்ணி செல்வேன், என்னால பிடிக்கலாமாண்டா. ஏன் நீங்க உங்களால பிடிக்கலாமா? என்ன எல்லாருக்கும் ஒஸ்தாது ஒரே மாதிரி தானே கல்வி தந்தேன், ஒரே மாதிரி தானே களிமா தந்தேன், ஒரே மாதிரி தானே விளக்கி தந்தேன். அப்ப நான் செய்தான் செயற்படுற ஆளை என்ன செஞ்சிருக்கேன், மூட வச்சிருக்கேன். தேவைக்கு மட்டும் நான் தான் சாவியை போட்டு என்ன செய்யறேன், கொஞ்சம் நான் தான் தொடர்ந்து கொடுக்குறேன். நீ கொஞ்சம் எனக்கு ஒரு தேவை இருக்காது, கொஞ்சம் முடிச்சுத்தான். ஏன்னா இப்ப உறவு அவர் என்ன மீறியே நீ செய்ய மாட்டார். இந்த மூளையை வரமாட்டேன், விடமாட்டேன். எனக்கு வந்தா தெரியும் டக்குனு, அவர் வாராரண்டா தெரியும் டக்குன்னு வாரம். கொஞ்சம் நில்லு, சாவி எனக்கு தெரியும்.
ரெண்டா ஒரு கொஞ்சம் வச்சு என்னத்துக்கு இப்ப என்ன செய்ய போறா? இல்ல நான் உங்களுக்கு தான் ஒரு ஒரு சேவரிக்கு அதை உங்களுக்கு செய்வோம். அப்படியா, ரைட். இல்லையா? அப்ப நாம நம்மள கட்டாயப்படுத்துறது யாருக்காக? நம்மள நாம கட்டாயப்படுத்தி இந்த கல்விக்குள்ள போறது யாருக்காக? இந்த கல்விக்கு நமக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இன்னும் நாம அப்படியே இருக்கிறானா? இல்ல அண்ணன் இந்த மூச்சு இழுக்கக்குள்ள யோசிக்கிறியா? என்ன முகமது கனி, விளங்குதா நான் கேட்கிறது? அண்ணனா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இழுக்கக்குள்ள யோசிக்கிறியா? உயிரை விட்டுட்டமே, விரும்பலையே, செய்தான் இவ்விடத்தில் சைத்தானின் மறுட்டுதலை நீ காண்பாய். இல்ல இவ்விடத்தில் செய்தான் கெடுத்தான் என்று கூறும் ஏன் ஈடுபடாது? கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல என்ன மாதிரி இல்லையே, அவன் செயற்பட்ட மூளையே இல்ல, மற அவன் இருப்பானா? அவன் ஃபேக்டரி கட்டி செயற்பட்ட ஃபேக்டரியே இல்ல, அவன் கெடுத்தான் என்று இவர் செல்லுவாரு. எவனது எவனது எவன் கெடுத்தான்? கூறும் வார்த்தை எடுபடா. கூறும் வார்த்தை ஏன் எடுபடுது இல்ல? ஒரு ஆள் இல்ல, அவன் கெடுத்தவன் இல்லையே, அவன் கெடுக்க வரல, அவன் உனக்கு உணர்த்த வந்தவன். அப்படி வந்தவனு நாம நம்மட கட்டுப்பாடுல வச்சிருக்கிறையா? இல்ல அவன் சின்ன ஆட்டத்துக்கெல்லாம் நாம ஆடுறையா? எப்ப இந்த ஆடுற ஆட்டத்தை நிப்பாட்டுறேன்? எப்ப இந்த அலைகிற உள்ளத்தை அடக்குறேன்? அலைபாயும் மனத்தோடு அமல் செய்து முடியவே முடியாது. அப்ப அலைபாயிர மனத்தோடு அமல் செய்து வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்ல இல்ல இருக்கண்டா. அவன் செயற்படுற, அவன் அந்த செய்தான் ஆலைய வச்சு செயற்படுற அவன் ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தந்திருக்கா. இருக்கி பிடிக்கலாம். நீ நாம போறது நாம பிடிக்கிறதும் நம்ம கிட்ட வர எண்ணத்தை எல்லாம் சரி என்று கண்டு போறப்போ அதை இல்லை. நம்மகிட்ட ஒரு எண்ணம் இருக்குது, ரைட் பிடிச்சுக்கிட்டேன், சரி, எனக்கு நேரடியா தெரியும், நான் நேரடியா உணரணும். என்னன்னா நேரடியா என்ன செய்யணும்? எந்த அறிவுல நான் காணணுமா இல்லையா? சக்கு சந்தேகம் இல்லாம நான் நம்பணுமா இல்லையா? நம்பினாத்தானே சேர்ச்சா தைரியமா நான் எண்ணி துணியலாம். அப்ப இப்ப என்ன செய்வோம்? அதுக்காக மூளையை கலட்டி விடையில மூளையும் வேணும், அவன் செயற்படுறதும் வேணும், இல்லை என்று இல்லை. ஆனா நம்மள கொண்ட்ரோல்ல இருக்கணும், அவன் நம்மள கட்டுப்பாடுல இருக்கும். உள்ளத்தை அடக்க ஒரே வழி 2-3 வழி. உணர்வது அது என்ன உயர் களிமா? உயரத்துக்கு போற களிமாவா என்ன? அது என்ன உயர் களிமா? அதுக்காக என்ன செஞ்சீங்க நீங்க? இன்றைக்கு காலையில நிலவ மாட்டேங்க, என்ன செஞ்சீங்க? அதனால சச்சா நாம ஒன்றும் செய்யாம விரும்புறோம், நாங்க கரெக்டா தான் போறோம் எண்ணத்தை எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு விழுங்கிட்டு இருக்கக்கூடாது. வேலை செஞ்சிருக்கணும். இப்ப வேலை செய்யணுமா இல்லையா? என்ன வேலை? என்ன நான் உணர்ற வேலை.
என்ன நான் உணர்த்துற வேலை, என்ன நான் நிலைக்க வைக்கிற வேலை, நான் ஏக வியாபமா இருக்கிற வேலை. இந்த வேலையை செய்ய நான் பயன்படுத்தணுமா இல்லையா மூளையே? இத பயன்படுத்த எனக்கு தந்த ஊடகமா இல்லையா? அந்த ஊடகத்தை அவன் பயன்படுத்தி என்ன மறக்க வச்சு என்ன நிலைய அறிய விடாம என்ன தடை பண்ணிட்டு இருப்பான். நாம கரெக்டா தான் இருக்கும், சரியா தான் இருக்கும், போய்த்தான் இருக்கும் ஒரு எண்ணத்தை ஊட்டிருப்பான். இதை நம்பிக்கிட்டு இருந்து கடைசா கெடுத்து தான் போட்டான் சேட்டா. நாம செல்லத்தான் போறோம், ஜெயித்தான் என்ன கெடுத்துத்தான் போட்டான். அதுக்குத்தான் கடின குணைத்த கடின குணம் இருக்கு. கடின குணம் என்ன என்ன சொல்லுங்க அப்போ? என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல ஒரு குணம் இருக்கு. கடின குணம் என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இது என்னது உங்கள்ட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான், அதை கேட்கறதில்ல. நீங்க கேட்காம என்ன கல்லெஞ்சோட இன்ப சுகம் அந்த பாட்டு என்ன கல்லாக்கிக்கிட்டு இன்ப சுகத்தை தேர்வேன். இருதயத்தை கல்லாக்கி இன்ப சுகம் தேடுகிறார். இருதயத்தை உள்ளம் என்று சொல்லல, இருதயத்தை. இருதயம்ங்கிறது என்ன? அரிசி. அதை கல்லாக்கினா அரிசி அரிக்குமா? இருதயத்தை கல்லாக்கி இன்ப சுகம் தேடுகிறார். ஏன் இன்னும் அந்த இன்ப சுகத்துக்குள்ள போகுது? ஏன் இருதயம் கல்லாகுதுண்டா? சைத்தான் செயற்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பயும் அந்த இருதயத்தில நான் இறைவன் இருக்கிற நிலையை உணர, அந்த நிலையை உணர்த்தி தர விட மாட்டான். இன்னும் 300 வருஷத்துக்கு உறவாட்டம் நடத்தினாலும் நாம இப்படித்தான் இருப்போம். ஏன்னா கடின குணம் ஒன்றிக்கு நம்ம கிட்ட பார்க்கறதுக்கு தான் மேலால சும்மா இன்னமோ நல்லமா உள்ளுக்கு கடுமையா கடினமா வச்சிருக்கிற ஒரு குணத்தை வச்சிருக்கோம். அந்த குணம் என்ன தெரியுமா? உங்களை நீங்க விரும்புறீங்க இல்லை, விடுவதில்லை. உங்களை நீங்க விரும்புறீங்க இல்லை, உங்களை நீங்க உணர்றீங்க இல்லை, உங்களோட நிலையை நீங்க அறியுவீங்க இல்லை. அதை உணர சொல்லி தந்த வேலை இல்லாதவன் நான் நீங்க இருந்துக்கிட்டு அதை உணர்ற, அதை அறிகிற, அந்த நிலைய சரிபடுற அந்த வேலையை செய்யாம அந்த வேலை இல்லாதவன் இருக்கானே, அவன் மூளையா என்னையா செயல்படும் வாடை. அப்படி தெரிஞ்சுதான் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு சொல்றேன். இதுக்கு மேல இப்படி வழிகாட்டுற ஒரு வேலையை செஞ்சு ஏதோ ஒரு வேலையை கண்டிப்பா எடுத்துக்கங்க, கட்டாயப்படுத்திக்கங்க. அந்த வேலைக்குள்ள இன்வால்வ் ஆகுங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா கூடுற விஷயத்துக்கு மட்டும் இருக்க வேணாம். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செஞ்ச உங்களை உணர்றதுக்கு, உங்களை நினைவுபடுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போயிடுங்க. அப்படி ஏதாவது இவ்வளவு காலத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்குள்ள நான் போயிருக்கேனா, செயற்பட்டிருக்கேனா, செஞ்சிருக்கேனா என்று பாருங்க. செயற்பட்டாக்கெல்லாம் முன்னறிக்காங்க, செயற்படாதாக்கெல்லாம் இன்னும் அதே நிலையில இருக்க. வரலாறு வரலாறு பிரட்டி பாருங்க.